குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய பராபவ ஆண்டில் கன்னி ராசிக்கு எப்படிப்பட்ட பலனை இந்த ஆண்டு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய பராபவ ஆண்டில் கிரகங்களுடைய அமைப்பு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கன்னிராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வரக்கூடிய இந்த குரு பயிற்சியில் அவர் லாபத்தில் உச்சமடைய போகிறார். அதுவே நல்ல யோகம். 4 மாதத்தில் உச்சமடைந்த குரு பிஸ்னஸில் எங்களுக்கு நல்ல பொருளாதார ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். அதுபோல் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தோன்னா பிரயாணம் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல இன்சென்டிவ்ஸ் இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இப்போ ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழல்லாம் இருக்கும். ஸோ லாபத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த கன்னி ராசிக்கு 3, 5, 7 இந்த இடங்களை பார்த்து இந்த இடங்களெல்லாம் சுபத்துவப்படுத்துவார். இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியால் இவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில பிரிவினைகளோ நண்பர்களுக்குள்ள கூட சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த குரு லாபத்தில் சனியை பார்க்குறதால கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண அமைப்பும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. பிஸ்னஸில் கூட பார்ட்னர்ஸால் நல்ல அனுகூலம் ஏற்படும். இப்போ 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதால கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ஸ்போர்ட்ஸ்லலாம் நிறைய பேருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுடைய சாதனையால் அவங்க பேர் புகழெல்லாம் அடைய சான்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்குறதால பிள்ளைகளால் அனுகூலம் இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்படி ஒரு சிறப்பான யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்புனே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சனியுடைய கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கன்னிராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னா ராகு 6ஆம் இடத்துலையும் கேது 12ஆம் இடத்துலையும் இருக்கிறது நல்ல யோகம். அப்போது ராகு கேதுவால் வெளிநாடு பிரயாணமும் நிறைய புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமும் எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். இனி வரக்கூடிய குரு பயிற்சியில் குரு லாபத்தில் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதால மூத்தவர்களால் ஆதாயம்